ஆல். இன்றைக்கி இயற்கையான கண்டிஷ்னர் பார்க்க போகிறோம். இது கண்டிஷ்னராக மட்டும் இல்லாமல் பொடுகை போக்கி முடி வளர்ச்சியும் அதிகரிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு மணி நேரம் கழித்து நம்மளோட பாதாம் பிசின் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவு பாதாம் பிசின் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். இதுவே நிறைய வருங்க. நீங்கள் வந்து உங்களோட தலைமுடியோட லென்த்தை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு தேவைப்படுறது ஆலோவேரா ஜெல் தான். இந்த அளவுக்கு மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய சோற்றுக்கற்றாழையோட மாடல் வந்து நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து நிறைய முடி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கம்மியாக தான் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட முடியோட லென்த் அதோட டென்சிட்டியை பொறுத்து நீங்கள் அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆலோவேரா ஜெல்லையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட முடி ஒரு அளவுக்கு ஷைனாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னோடய முடிக்கு கண்டிஷ்னர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற கண்டிஷ்னர்ஸ் மாதிரியே சூப்பராக பார்க்கவும் ஸ்மெல்லாகவும் இருக்குங்க. இதை இனி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கண்டிஷ்னர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட தலைமுடியை எப்பயும் போல் யூஸ் பண்ணுற ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தலையோட வேர்க்கால்கள்லேருந்து முடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. கடைகளில் வாங்குகிற கெமிக்கல் நிறைஞ்ச கண்டிஷ்னரை வந்து நம்மளோட முடியோட அந்த ஸ்ட்ராண்ட்ஸுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம். இதை நீங்கள் தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு 5லிருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு வெறும் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு 3 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் 2 முறை இதை ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. பொடுகு தொல்லையும் நீங்கி முடி ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வளரும். ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.